சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் விவகாரம், கடத்தலுடன் தொடர்புடைய 3 தமிழர்கள் கைது. இலங்கையில் 35% அதிகரித்த எரிபொருள் விலைகள், நெருக்கடியில் மக்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பு தாக்கம், 90% தனியார் பேருந்துகள் பணியிலிருந்து விலகல். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளே எரிபொருள் உயர்வுக்கு காரணம் என்கிறார் நாமல். முன்னாயத்தமில்லை எனவும் சாடல். ஈரானுக்கு 48 மணி நேரம் காலக்கெடு விதித்த ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு உத்தரவு. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், 100க்கும் மேற்பட்டோர் காயம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றில் உயிருடன் பெண் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கணவன், மனைவி மற்றும் கணவனின் தம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 3 தமிழர்கள் கைது செய்யப்பட்டமை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்று காணாமல் போன இளம் தாயையும் குழந்தையையும் காணாமல் போன நிலையில் மறுநாள் தாய் பாலடைந்த கிணறொன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். அத்துடன் கிணற்றிலிருந்து அழகிய நிலையில் பெண்ணொருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் கொக்கட்டிச்சோலை, வவுணதீவு, ஐத்தியாமலை, வெல்லாவளி மட்டு தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் விசேட குற்ற விசாரணை பிரிவு, மாவட்ட புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனையடுத்து குறித்த இளம் தாயை ஏற்றி முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் வந்த பெண் தொடர்பாக விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டன. இந்த நிலையில் வந்தாறுமூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடு ஒன்றை நேற்று சனிக்கிழமை இரவு 7 மணியளவில் சுற்றி வளைத்து முற்றுகையிட்ட நிலையில் அங்கு மறைந்திருந்த வவுணதீவு காஞ்சிரம்குடாவைச் சேர்ந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் ஜர்லியா பெண்ணை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த பெண்ணின் கணவரால் காஞ்சிராம்குடாவை சேர்ந்த 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன், அவரது தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் தனோஜன் ஆகிய இருவரையும் வவுணதீவில் வைத்து கைது செய்ததுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கணவன், மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தாறுமூலையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஐத்தியாமலை பகுதியில் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுணதீவு பிரதேச செயலக காரியாலயத்திற்கு முன்னாலும் குழந்தையுடன் பேருந்துக்கு காத்திருந்த இளம் தாயை தம்முடன் வருமாறு கூறி ஏற்றிச் சென்றுள்ளனர். இதன்போது ஈடு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீளப் போவதாக தாய் தெரிவித்த நிலையில் குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இந்த நிலையில் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து அவர்களை பின்தொடர்ந்து சென்ற நிலையிலும் அவர் ஈடு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்த நிலையில் மீண்டும் தம்முடன் முச்சக்கர வண்டியில் வருமாறு கோரியுள்ளனர். இதனையடுத்து முச்சக்கர வண்டியில் சென்ற இளம் தாய் மற்றும் குழந்தைக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாற்றை குடிப்பதற்கு கொடுத்த நிலையில் அவர்கள் மயக்கம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து அவரது கழுத்தில் கிடந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்கச்சங்கிலியை கழட்டி கொள்ளையடித்த பின்னர் குழந்தையை கொத்தியாவலை வயல் பகுதியில் வீசிவிட்டு மயக்கம் அடைந்த இளம் தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர். அத்துடன் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை ஈடு வைத்து பணம் பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து அந்த கிணற்றுக்குள் கொண்டு சென்று வீசியுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் சுமார் 35% அதிகரித்துள்ளன. இதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இந்த மாதத்தில் மாத்திரம் 2 கட்டங்களாக இந்த விலை திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது. அதன்படி 317 இருந்த லங்கா பெட்ரோல் 92 ஒக்டோன் 1 லிட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 398 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
365 ரூபாவாக இருந்த லங்கா பெட்ரோல் 95 ஒக்டோன் யூரோ 4 ஒரு லிட்டரின் விலை 90 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 455 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 303 ரூபாவாக இருந்த லங்கா ஒட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை 79 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 382 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 353 ரூபாவாக இருந்த லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 4 ஒரு லிட்டரின் விலை 90 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 443 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 195 ரூபாவாக இருந்த லங்கா மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை 60 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 255 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரித்த நிலையில் தனியார் பேருந்துகளில் 90% சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை வரலாற்றில் அதிக அளவில் எரிபொருள் விலைகள் நேற்று நள்ளிரவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இன்றைய தினம் பேருந்துகள் இயக்காதிருக்க பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே பேருந்து சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் கெமுனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் கூறிய விடயங்களின் உண்மைத்தன்மை வெளிப்படுவதற்கு இன்னும் சிறிது காலம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஈரான் போர்க்கப்பல் தாக்குதலின் பின்னணி வெளிப்படுத்தப்பட்டதை போன்று அமெரிக்க போர் விமானம் குறித்த உண்மையும் வெளிப்படுத்தப்படலாம் என அவர் கொழும்பில் வைத்து கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் திருப்தி அடைகின்றோமா இல்லையா என்பதை மக்கள் வெகு விரைவில் வெளிப்படுத்துவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். உலகின் அனைத்து நாடுகளும் மத்திய கிழக்கு போர் பதற்றத்திற்கு தயாரான நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாத்திரம் எந்தவித முன்னாயத்தங்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே ஏனைய நாடுகளை விட அதிக விலையிலேயே இலங்கை உலக சந்தையில் எரிபொருட்களை கொள்வனவு செய்கிறது என சாடியுள்ளார். கடந்த காலங்களில் திருகோணமலையில் எண்ணெய் தாங்கிகளை நிறுவிய போதும் திரவ எரிவாயு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் காற்றாலை மின் திட்டங்களை முன்னெடுத்த போதும் மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்த்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அன்று குறித்த வேலை திட்டங்களுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்காவிட்டால் இன்று மின் கட்டண அதிகரிப்பிற்கான தேவை ஏற்பட்டிருக்காது என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ராமநாதபுரம் கல்மடு நகர் பகுதியில் தனியார் ஒருவர் பதுக்கி வைத்திருந்த 1220 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 530 லிட்டர் டீசல் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக ராமநாதபுரம் கல்மடு நகர் பகுதியில் மேற்கொண்டு சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருளை பதுக்கி வைத்த சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி பகுதியிலும் 247 லிட்டர் டீசல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான 50 ஓவர்கள் கொண்ட ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ணத்துக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் யாழ்ப்பாண கல்லூரி 37 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ணத்திற்காக ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேற்று காலை யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. 50 ஓவர்கள் நிறைவில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 205 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 200 ஆட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி 44.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 168 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளது. இதுவரை நடைபெற்ற ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ண ஒருநாள் போட்டியில் 24 தடவைகள் புனித பத்திரிசியார் 8 தடவைகள் யாழ்ப்பாண கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு போட்டி கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேர்தல் சட்ட விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் 4.51 கோடி ரூபாய் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் சிவகங்கை எஸ்எஸ் கோட்டை சோதனை சாவடியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மதுரையிலிருந்து ஆவணமொன்று கொண்டுவரப்பட்டு 4.51 கோடி ரூபாய் தங்க கட்டி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கு படையினரால் குறித்த தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட தங்க கட்டிகள் திருப்பாத்தூர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
ஈரான் மீதான தாக்குதல்கள் 22வது நாளாக நீடிக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர கால அவகாசம் விதித்துள்ளார். ஈரான் மூடியுள்ள ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையங்களை தாக்கி அளிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதலும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கில் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் குறித்த நீரிணையூடான கப்பல் போக்குவரத்து குறைந்துள்ளது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை 48 மணித்தியாலத்திற்கு திறக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்காத பட்சத்தில் அந்த நாட்டின் மிகப்பெரிய மின் நிலையங்களை தாக்கி அளிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது எரிபொருள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்பு தாக்கப்பட்டால் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இஸ்ரேலின் எராட் மற்றும் டிமோனா ஆகிய 2 நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஆட் நகரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 88 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 55 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் விவகாரம், கடத்தலுடன் தொடர்புடைய 3 தமிழர்கள் கைது. இலங்கையில் 35% அதிகரித்த எரிபொருள் விலைகள், நெருக்கடியில் மக்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பு தாக்கம், 90% தனியார் பேருந்துகள் பணியிலிருந்து விலகல். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளே எரிபொருள் உயர்வுக்கு காரணம் என்கிறார் நாமல், முன்னாயத்தமில்லை எனவும் சாடல். ஈரானுக்கு 48 மணி நேரம் காலக்கெடு விதித்த ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு உத்தரவு. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், 100க்கும் மேற்பட்டோர் காயம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.